அதான் உன் வீட்டுக்கு வரேன். அதுல ஏதோ உனக்கு பிரச்சனையா? இருந்தா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் இல்லடி. அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. ஆல்ரெடி அவங்க எனக்கு நிறைய ஃபோன் பண்ணிட்டாங்கடி. ஏய், அதை பத்தி பேச வேண்டாமே. நான் தான் சொல்றேன்ல, ரீச் ஆயிட்டு கால் பண்றேன். ப்ளீஸ் ஸ்வேதா, கால் கட் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஏன் சீட்? இல்லைங்க, இது ஏன் சீட்டு. ஹலோ, ஆர்ஏசி தான் புக் ஆயிருக்கு, தள்ளி உட்காருங்க. பாப்பா கொஞ்சம் கால் எடுத்துக்கிட. ஐயோ சாரிங்க. பாத்ரூமா அது தேசிக்குதுமா அது ஆப் பண்ணு. 20 बार 1, 20 बार 2, 20 बार சார் 3. ஒரு நிமிஷம் சார். என்னம்மா? வேற ஏதாச்சும் சீட் இருக்குமா? முன்னாடி இன்ஜின் சீட் இருக்குது, போய் உக்காந்துக்கிறியா? கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க சார். காசு எதுனா கூட. அதெல்லாம் வேணாம்மா, இப்போதைக்கு அந்த சீட் அவைலபிள் இல்லை, எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. நெல்லூர் வெள்ளம் வா, இங்கே என்ன சீட்டு காலி ஆச்சுன்னா நான் கூப்பிட்டு உக்காரிக்கிறேன், புரியுதா? சார் கம்னு உட்காருமா. வாட்டர் கேன் ஃபுல்லாக சரக்கு ஊற்றி வச்சுட்டு உட்காந்துக்குது. இப்போ 20 बार 4, 20 बार 2. இங்கே ஒருத்தன் தானே, எங்கே அவன்? ஹாய், எவனுமே நம்பர் பிரகாரம் பொறுத்துன்னு இருக்க மாட்டான். மொப்ப முட்டு என்னது இறக்கல. என்னம்மா, சீட்டெல்லாம் ஓகேவா? யா ஓகே சார். ஓகே. இவங்க வேற சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஹலோ அபி. விஜய். ஏய், நான் உனக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், லைன் பிஸியாவே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், ட்ரெயினில் இருக்கு. ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. என்னது, ட்ரெயின்ல இருக்கியா? ஆமாம், ஸ்வேதா வீட்டுக்கு போகிறேன். ஏன், என்னாச்சு? அப்ப நீ இன்னைக்கு அம்மா கூட இல்லையா? அம்மா பர்த்டே அன்னைக்கு எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல, அதான் நான் ஸ்வேதா வீட்டுக்கு போகிறேன். ஏய் அபி, இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், லாஸ்ட் பர்த்டே எல்லாரும் முன்னாடியும் எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? அதுக்காக இங்க பாரு, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நான் அவங்களை இப்படி தனியா விட்டுட்டு வரதுல ரொம்ப தப்பு அபி. உனக்காக தான் நான் அவங்க கிட்ட பேசாமையே இருக்கேன். ஏன் உங்க யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது? நோ வே விஜய், நான் இனிமே அவங்க கிட்ட பேசுறதா இல்ல. எனக்கு அவங்கள பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. அபி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, எது வந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அபி கேக்குதா? நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். ஹலோ அபி. அபி நான் ஒரு சார், எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ உன் வேலையை பாரு. இல்ல பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்லை, இந்த வயசில் இவ்வளோ கோவப்படுறியே, அதை பார்த்து தான் சிரித்தேன். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னை நான் பார்க்குற மாதிரியே இருக்குது. நானும் இந்த வயசில் இப்படி தான் நல்லது கெட்டது தெரியாமல் கோவப்படுவேன். ஆனா எனக்கு தெரியும் சார், எனக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாதான் புரியும். ஏம்மா, இங்கே யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதும்மா. இந்த ட்ரெயினில் இருக்கானுங்க பார், எல்லாருமே ஒரு பிரச்சனையோடு தான் வந்திருக்கானுங்க. ஆனால் நீ பேசுனதெல்லாம் கேட்கும்போது பார்த்தா உன் லைஃப்பில் பிரச்சனையே உங்கள் அம்மா தான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? உங்கள் அம்மா தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது இதே ட்ரெயினில் 4-5 பேர் எனக்கு சொன்ன கதைகள் தான்மா ஞாபகம் வருது. யாரு? அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? நீ அம்மா வேணான்ற, அதில் ஒருத்தன் அவங்க அம்மாவை சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டு வாழ்க்கை முழுக்க தேடி தேடி அலைஞ்ச கதையை மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? இப்படிலாம் யாராவது இருப்பாங்களா? அபி, அபி, டீ சாப்பிட்றியா? கப்பு கழுவினியாடா? புது கப்புண்ணா. ஒன்று கொடு. எல்லாம் கழுவி இருப்போம், குடி போட. அப்புறம் வாங்கி போ.
என்ன? இந்த வயசில் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அப்படியே அழகா மூக்கு மொழியுமா 10 வருஷம் விட்டு தான் எனக்கு குழந்தையே பிறந்தது. அப்படியே அவங்க அம்மா ஜாடை எங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம். சார் சார் என் ஒய்ஃப் பேர் தான் குழந்தைக்கே வச்சேன். இப்போ அவளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தனிமிதமாக ரொம்ப கொடுமையானது. நம்ம வாழ்க்கையில் நமக்காக ஒருத்தர் இருக்காங்கன்னா அதான் நமக்கு கிடைச்ச வரும். அப்படியேப்பட்ட 2 பேரோட கதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸ்டேஷன் இறங்கி வரோம். வாழ்க்கையோட பயணம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேன். என்ன அபி இங்கே நின்னுங்கிற? சார் என்ன சார் திடீர்னு காணாம போயிட்டீங்க? ஆமாம்மா, டியூட்டி முடிஞ்சிச்சு. அதான் என் பொண்ணை பார்க்க போகிறேன். அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்பீங்கல்ல? எதுக்கு? ஒன்றும் இல்லை சார், கொஞ்ச நேரத்தில் உங்களை நிறையவே மிஸ் பண்ணிட்டேன் சார். நீங்கள் எப்போ இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிங்களோ இன்னும் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது சார். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கதைகளை கேட்குறதுல எனக்கு பெரிய ஆர்வம் வந்திருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியுமா சார்? ஆமாம், கதை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு போகுது. யாருக்கு தான் சார் கதை கேட்குறது பிடிக்காது? எனக்கும் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது சார். வாட்சி வேறு ஓடல, மணி என்ன ஆகுதுன்னு தெரியல. இறங்கினா 6 கிலோமீட்டர் நடந்து போனோமே. சாரி சார், ஒன்லி இஃப் யூ டோன்ட் மைண்ட். உங்களுக்கு கஷ்டம்னா வேணாம். சேச்சா பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, அம்மா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஒரு டைமில் ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ தெரியல சார். உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. ஆனால் இங்கே ஒருத்தன் அவங்க அம்மாக்காக கொலையை பண்ண போனால் நம்புவியா? என்ன சார், ஏதாவது ரிவெஞ்ச் ஸ்டோரியா? இந்த சமுதாயத்தில் ஒருத்தன் வளரவே கூடாதுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் தான் மகனுக்காக ஒரு அம்மா போராடி நின்னான். அதுக்கப்புறம் அதே நான் பார்த்தீங்களா? அவன் எங்கே போனான்? அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லைம்மா. அப்புறம் ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்தேன், நாகப்பட்டினத்தில் கலெக்டர் ஆகிட்டான்னு. இது மாதிரி சில கதைகள் கேட்டு தான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாறினேன். அபி, இந்த பாசம், வெறுப்பு, கோபம், அன்பு இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான்மா. அதுவும் நம்ம கூடவே இருக்கிறவங்ககிட்ட தான்மா நம்மளால் காட்ட முடியும்.
நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அபி. உனக்குன்னு இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த உலகத்தில் தனிமை எவ்வளோ கொடுமையானது தெரியுமா? சாவை விட தனிமை தான் ரொம்ப கொடுமையானது. நான் அவங்ககிட்ட ஒரு கதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு அம்மாவும் ஒரு பையனை நான் சந்தித்தேன். அம்மா பேர் அன்னக்கிளி, பையன் பேர் அன்பு. அவங்க பாசத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பொறாம வந்துச்சு. ஒரு சிலரை பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்கல்லன்னு தோணும். ஆனால் சிலரோட கதையை கேட்கும்போது நம்மெல்லாம் எவ்வளவோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கோன்னு புரியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ உங்கள் அம்மாவோட பேசுனியா? இன்னும் இல்லை சார். சீக்கிரமாக பேசு. சரி அபி, நான் கிளம்புறேன். சார், அப்போ அந்த 5வது கதை? அவன் கடற்கறான் விடுமா பைத்தியக்காரன். அவன் மண்டாட்டியோட அருமை அவனுக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஒரு நாள் கூட அவளை அவன் மதிச்சதே கிடையாது. அவள் போனதுக்கப்புறம் அவளே நினச்சி இன்னி வேலை வருத்தப்பட்டுக்கிறான். என்ன பிரயோஜனம்? சரி, உங்கள் அம்மாவோட நீ சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடு. சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. என்றைக்குமே உனக்காக வாழ்கிறவங்கள கை விட்டுறாத. ம், என்ன மாதிரி நீ எழுந்துடாதம்மா. லைஃப்பில் மறுபடியும் நம்ம 2 பேரும் இதே ட்ரெயினில் மீட் பண்ணால் அது காட் கிஃப்ட்டு. பட்டமா? ம், நல்லா தெரிஞ்சுக்கோ, உலகத்திலே அம்மா தான் பெரிய கிஃப்ட்டு. உடனே ஃபோன் பண்ண உங்களுக்கு.